வில்லேஜ் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய வில்லேஜ் விசிட் பண்ணிகிட்ருக்கோம். அது இந்த வீடியோவில் நிறையா பார்த்துருக்கீங்க. உங்கள் வில்லேஜ்லேயும் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, இல்லை ஒரு ஸ்பெஷலாக இது ஏரியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வில்லேஜ்லேருந்து விசிட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வில்லேஜ் வந்திருக்கோம், அதுதான் ஜடமங்கலம். நம்ம இங்கே வரும்போது சூப்பராக இருந்துச்சு, வியூவே நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இது மலை தெரியுதுங்களா? ஸோ அந்த மலை அடிவாரத்தில் இந்த மாதிரி விவசாயம் நிலம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, கிராமத்தில் நிறைய இந்த விவசாயம் விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், கரடுன்னு சொல்லுவாங்க, மலைன்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு மலையாக இருக்குது, அந்த மலைக்கு அடிவாரத்தில் இந்த விவசாயம். ஸோ சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நம்ம விசிட் பண்ணோம்னா காலையிலையும் சரி, ஏர்லி மார்னிங் ஒரு 7 மணிக்கு சரி, 7 மணிக்கு வந்தாலும், ஈவினிங் ஒரு 4 o'clock வந்தாலும், ஒரு 4 மணிக்கு வந்தாலும் சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே நல்ல ஒரு சில்லுன்னு காற்று, நம்ம ஒரு மன நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி வச்சுங்களேன். ஏன் அப்படின்னா இங்கே எந்த ஒரு சவுண்டும் இல்லை. இங்கே பாருங்களேன், இப்போ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க, கேட்டுட்ருப்பீங்க, எந்த ஒரு சவுண்டும் இல்லை. நல்லா நான் மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இங்கே எங்கேயுமே இல்லை. இதில் அங்கே பார்த்திங்கன்னா நெல் இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே நெல் இருக்குது, அந்த இடத்துல நெல் இருக்குது. ஸோ இங்கேயும் நெல் இருக்குது, தென்னை மரம் அங்கே இருக்குது. ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு இங்கிட்டு ஃபுல்லாமே மலை. உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்களேன், பொறுமையாக காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். இங்கேருந்து நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே மஞ்சள், இங்கிட்டும் பார்த்திங்கன்னா மஞ்சள் தான். இப்போ நம்ம ஒரு ஐயா இருக்கார், நம்ம அவர்கிட்ட கேட்போம். அவர் ஒரு விவசாயத்தோட, அதாவது ஒரு விவசாயம் இல்லை, ஒரு கிராமத்தில் ஒரு வியூனா இப்படி தான் இருக்கும், ஒரு வேலை எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இப்படி தான் இருப்பாங்க, வில்லேஜில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கலாம் வாங்க, எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு. ஐயா இருக்கார். நீங்கள் வந்தீங்க, ஒரு நாளைக்கு உங்களோட வேலை அப்படின்ட்டு என்ன மாதிரி வேலை அது சொல்லுங்கள். வேலை காலையிலேருந்து பொழுதுக்கும் வேலை செஞ்சு தான் ஆகணுங்க. தண்ணி அடைக்கணும், அப்புறம் அது இல்லாத மற்ற வெளி வேலையும் பார்த்து தான் ஆகணுங்க. மருந்து அடிக்கிறது, எந்த நேரத்தில் எந்த வியாதி வருது, என்ன வருது, ஒரு குழந்தைய கவனிக்கிற மாதிரி தான் ஒரு பயிரை கவனிக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். உங்களுக்கு இந்த விவசாயம் பண்ணுறது, கிராமத்தில் இருந்து விவசாயம் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்க? விவசாயம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் நான் விவசாயமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். 60 வருஷமாக, 65 வயசு ஆகுதுங்க. பிறந்ததுலேருந்து ஐடிஐ முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே அதிலேருந்து விவசாயமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கிராமத்தில் இதெல்லாம் ஒரு அழகான விஷயம். இது நீங்கள் எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் இதில் சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வருமானம் வருது, செலவு பண்ணுறோம். நீட்டாக யார்ட்டையும் கடை வாங்குற வேலை இல்லை, கடன் கொடுக்குற வேலை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. விவசாயங்கிறது மற்ற தொழிலோட ஒரு நிம்மதியான தொழில் நம்மளை பொறுத்த வரைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி, உள்நாட்டில் இருக்கிறவங்களும் சரி, விவசாயம் இல்லாத எந்த இயக்கமும் இயங்காது. ஆடு மாட்டில் இருந்து மனிதர்கள் சாப்பிடும் அனைத்தும் மண்ணில் விளையக்கூடிய விவசாய உற்பத்தி பொருள்கள் தான். மண்ணில் விளையாத எந்த பொருளையும் யாராலும் சாப்பிட முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. எத்தனை மாடல் வந்தாலும் விவசாயத்தில் விளைஞ்சால் மட்டும்தான் நாம் சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளின் மூலக்கூறு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் விளைஞ்ச பொருளாக தான் இருக்கும். அது உறுதி. சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரும்பில் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு மூலக்கூறும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற அனைத்து வகையான சாப்பாடும் யாரோ ஒரு விவசாயி எங்கேயோ ஒரு மூலையில் விவசாயம் உற்பத்தி பண்ணி தான் ஆகணும், பண்ணி கொடுத்தா தான். அதாவது மண்ணில் விவசாயத்தில் விளையாத எந்த பொருளையும் எந்த மனிதனாலையும் சாப்பிடவே முடியாது. அது உறுதி. எந்த காலத்தில் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் 500 வருஷம் ஆனாலும் அதுதான். அதனால் விவசாயத்தை நம்ம பெருசாக காப்பாற்றணும். நம்ம நிறைய விஷயம் இதில் ஐயாவிட்டையும் கேட்டோம். ஸோ நம்ம வில்லேஜில் இந்த மாதிரி தான் இருக்குன்னு நிறைய பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட் உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு வியூ இருக்குது அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, நாங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுவோம். நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வில்லேஜ் நாங்கள் போகும்போது உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.